அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இந்த தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல ஒளி பற்றி நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒளி பற்றி நாங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களை முதல்ல ஞாபகப்படுத்துவோம். நாங்க ஒளி சில பொருட்களினூடாக ஊடு கடத்தப்படும், சில பொருட்களினூடாக வராது என்று சொல்லி கடைசியாக பார்த்தோம். பதிலையும் மெல்லிய கண்ணாடியினூடாக ஒளிக்கதிர் பயணம் செய்யும். பொலித்தீனுக்குள்ளால பொலித்தீன மெல்லிய பொலித்தீனை தாண்டி ஒளிக்கதிர் பயணம் செய்யும். தெளிந்த நீரினூடாகவும் ஒளிக்கதிர் பயணம் செய்யும் என்று பார்த்திருக்கு. சில பொருட்கள் ஒளிய உட்செல்ல விடாது. அப்படி இருக்கிற பொருட்களுக்கு உதாரணம் உலோக தகடு என்று பார்க்க. உலோக தகடு என்றால் செப்பு தகடு அல்லது நாகத்தகடு ஏதோ. உலோக தகடுகளின் ஊடாக ஒளி செல்லாது. அதே போல பலகை, பலகை என்பது மரத்தால செய்யப்பட்டது. அப்ப அதுலயும் அதை ஊடுருவி ஒளிக்கதிர் வராது. சரியா? ரைட். அப்ப இதை சொல்றது ஒளியை ஊடு காட்டாதவை என்று சொல்லும். ஒளி ஊடு காட்டாதவை. ஒளியை உட்புக விடுமென்ற ஒளியை ஊடு காட்டுபவை என்று சொல்லும். அதே போல சிலது ஓரளவுக்கு ஒளியை கசிய விடும். இப்ப மெல்லிய இந்த கண்ணாடிய போல ஒரு பூவேலை செய்யப்பட்ட கண்ணாடி. சில பேர் ஜன்னல்களுக்கு போட்டிருப்போம் டிசைனிங் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாடி. சில பேர் பாத்ரூம்கள்ல செட் பண்ணி இருப்பினும் அந்த கண்ணாடி லைட் வர்றதுக்காக, வெளிச்சம் தெரிகிறதுக்காக. அது முற்று முழுதாக தெளிவாக தெரியாட்டியும் லைட் வரும் அதன் ஊடாக. அதை சொல்றது ஒளியை கசிய விடும் என்று சொல்லும். சரியா? அதை நாங்க ஒளி ஊடு காட்டுற தன்மையில பொருட்களைத்தான் என்ன செய்யறாங்க வகைப்படுத்தி இருந்தோம். இப்ப இன்று நாங்கள் இந்த ஒளி ஊடு காட்டும் தன்மையின் அடிப்படையில திரவங்களை வகைப்படுத்த போறோம். திரவங்கள் என்றா என்ன? லிக்விடா இருக்கு. திரவ நிலையில இருக்கக்கூடிய பொருட்கள் எதனூடாக ஒளி கடத்தப்படும் பார்க்க போறோம். இன்னைக்கு அதுக்குரிய ஒரு செயற்பாடுதான் முதலாவதா நாங்க பார்க்க போறோம். பாட புத்தகத்துல 85வது பக்கத்துல இருக்கிறது. செயற்பாடு 5.4 திரவங்களை ஒளி ஊடு காட்டுகின்ற தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்துதல். அப்ப அதுல தேவையான பொருள் ஒளியை செல்ல விடக்கூடிய கண்ணாடியாலான போத்தல். இப்ப கண்ணாடி போத்தல் தெரியும் தானே பிள்ளைகள்? தண்ணி குடிக்கிற போத்தல் மாதிரி கண்ணாடியில இருந்தாதான் அதுக்குள்ளால லைட் போகும். கண்ணாடி ஒளியை உட்செல்ல விடும் தானே, ஒளி ஊடுருவ கூடியது. இப்ப கண்ணாடி என்ன போத்தலை எடுத்து அதுக்குள்ள நாங்க எடுக்க போற திரவங்களை விட்டு அதனூடாக லைட் வருதா இல்லையான்றதை அவதானிக்க போறோம். அப்ப நாங்க கண்ணாடியாலான ஒரு போத்தல் ஒன்றை எடுக்க வேண்டும். கண்ணாடியாலான ஒரு போத்தல் ஒன்றை நாங்க எடுத்துக்கொள்வோம். சரியா? கண்ணாடி என்றா இதுக்குள்ளால லைட் போகக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அப்ப முதல்ல நாங்கள் இதுக்குள்ள நீரை நிரப்ப. நீரை நிரப்பி விடுவோம். இந்த போத்தலுக்குள்ள தண்ணியை ஊத்தி வச்சிருக்கிறோம். தெளிந்த நீர், தூய்மையான
நீரை வந்து ஊத்தி இருக்கிறோம். இப்ப இதுல நாங்க அதுக்கு முன்னுக்கு ஒரு மெழுகு வந்து கொளுத்தி வைப்போம். முன்னால ஒரு மிளகு திரிய எரிய வச்சிருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க அந்த திரவத்தை போத்தலுக்கு நீரை போத்தலுக்குள்ள விட்டுட்டு மெழுகு திரிய எரிய செய்திருக்கோம். அடுத்ததா அந்த மெழுகு திரி சுவாலைக்கு முன்னுக்கு அந்த போத்தல் இருக்கிற மாதிரி, அதாவது நேரா அந்த லைட்டு மெழுகு திரி இதுக்குள்ளால லைட் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நீங்க மற்ற பக்கம் இருந்து பார்க்கணும். இந்த சைட் கண்ணை வச்சு பார்க்க வேணும். இந்த சைட் நின்று பார்க்க வேணும். இந்த சுவாலை மெழுகு திரி இந்த போத்தலுக்குள்ளால தெரியுதான்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அப்ப இப்ப பார்த்தா எங்களுக்கு இந்த இதுக்குள்ள இந்த போத்தலுக்குள்ளால ஒளி வரும். அப்ப போத்தலுக்குள்ள இருக்கிற திரவம் அதுக்குள்ளால இந்த லைட் தெரியுதான்னு சொல்லி பார்க்க போயிடும். சரி, அப்ப இப்ப நாங்க நீர் எடுத்திருக்கேக்குள்ள இந்த சுவாலையானது இதுக்குள்ளால தெரியும். இந்த மெழுகுவத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கண்ணாடி புல்லுக்குள்ளால வந்து நீருக்குள்ளால வந்து உங்களுக்கு கண்ணுக்கு வரும். ஒளியானது போத்தலுக்குள்ளால ஊடுருவி வரும். ஏன்? இது ஒரு கண்ணாடி போத்தல். உள்ளுக்கு எடுத்திருக்கிறது தூய்மையான தெளிந்த நீர். ஆகவே அதை ஊடுருவி உள்ளுக்கு வரலாம். சரியா? அப்ப நாங்க தெளிந்த நீருக்குள்ளால என்ன செய்யும்? ஒளியானது வரும். சரியா? சரி, இப்ப அடுத்தது இரண்டாவதாக நாங்க இதுக்குள்ள எடுக்க போறது களிவெண்ணெய். களிவெண்ணெய் அல்லது மசகெண்ணெய். அதாவது களிவெண்ணெய் என்றா கருப்பு கலர்ல ஒரு எண்ணெய் வந்து களிவொயில் என்று சொல்லும். இந்த வாகனத்தில இருந்து எஞ்சினது எடுப்போம் இல்லையா, களிவொயில். கருப்பு கலர்ல இருக்கு. இப்ப எங்களுக்கு திரும்பவும் நாங்க இஞ்சால வச்சு கண்ணை பார்த்துட்டு இந்த சுவாலை வந்து தெரியுமா? இது ஃபுல்லா பிளாக் கலரா இருக்கும். களிவொயில் கருப்பு நிறத்துல. இப்ப அதுக்கு முன்னுக்கு போத்தல் வந்து கண்ணாடி, ஆனா உள்ள இருக்கிற திரவம் களிவொயில். இப்ப அந்த சுவாலையில மெழுகுதிரியினுடைய சுவாலை இந்த களிவொயிலுக்குள்ளால இங்கால தெரியுமான்னு கேட்டா இவளால பார்க்கலாமே இருக்கு. மெழுகுதிரியில் சுவாலைய பார்க்கலாமே இருக்கு. அப்ப அந்த கருப்பு ஒயிலுக்குள்ளால என்ன வரையில ஒளி வரையில. சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம்டா, சில திரவங்கள் ஒளிய செல்ல விடும், அதாவது அதன் ஊடாக ஒளியை செல்ல விடும். சிலது என்ன செய்யாது, திரவங்களின் ஊடாக எதிர்பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிற மெழுகுதிரிய காட்டாது. சரியா? அப்ப அந்த தன்மையில நாங்க போன வகுப்புல பார்த்த மாதிரி சில பொருட்கள் ஒளியை தன்னூடாக செல்ல விடும், சிலது தன்னூடாக செல்ல விடுவது இல்லை. சரியா? அப்ப ஒளி கதிர்கள் வந்து ஒளி கதிர் என்று சொல்றது வேறு, ஒளி கற்றைகள் என்று சொல்லுவது வேறு. அடுத்ததாக நாங்கள் அதையும் பார்க்க இருக்கிறோம். அப்ப ஒளி கதிர் வந்து நேர்கோட்டுலதான் பயணம் செய்யும். அதாவது இப்ப நாங்க ஒரு ஒளிக்கதிர் மெழுகுவத்திலிருந்து வார ஒளிக்கதிர் நேராக வந்து போத்தல்ல பட்டு போத்தலுக்குள்ளால போகலாம் என்ற அந்த திரவம் போத்தலுக்குள்ளால அந்த ஒளிக்கதிர உச்சல்ல அனுமதிக்குள்ள திருப்பவும் அது நேர்கோட்டுலதான்
பயணம் செய்து கண்ணை வந்தடைய வேண்டும். இல்லை என்றால் ஒளி இப்படி வளைஞ்சு வந்து இப்படி தெரியும் என்று என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது. அதாவது ஒளி ஒரு நாளும் வளைஞ்சு போகாது. லைட் வந்து எப்பவும் நேரான பாதையில தான் போகும். அப்ப அதை காட்டுறதுக்காக இன்னொரு பரிசோதனை பார்ப்போம். ஒளியானது நேராகத்தான் போகும், எப்பவும் நேர்கோட்டில் பயணிக்கும். அப்ப அதை பார்க்கறதுக்கு செயற்பாடு 5.5 பார்ப்போம். சரி, ஒரு மெழுகுதிரிய இப்படி எரிய வச்சிருக்கிறோம். சரியா, அதுக்கு முன்னால கார்ட்போர்ட் அட்டைகள் ஒரே மாதிரி மூண்டெடுக்கு. ஒரே மாதிரி அளவில் இருக்கிற 3 கார்ட்போர்ட் அட்டைகள். ஒரே மாதிரியான 3 கார்ட்போர்ட் அட்டைகளை எடுக்க போறோம். இப்ப அந்த 3 கார்ட்போர்ட் அட்டைகளுக்கு நடுவில் துளையிட போறோம். சின்ன ஒரு துளை. சின்னதாக 3 அட்டைகளுக்கும் நடுவில் சின்ன துளை ஒன்று போட போறோம். அடுத்ததாக ஒரு கிளே வச்சு இது ரெண்டையும் நீங்க மேசை ஒன்றுல வச்சு கொள்ள வேண்டும். மட்டைய கிளேல ஒட்டி டேபிள்ல நீங்க ஒட்டி கொள்ள வேண்டும். இது ஆடக்கூடாது. சரியா, கிளே வச்சு இந்த 3 மட்டையும் நேரா ஒட்டி கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு இது நேரா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு நூல் ஒன்று எடுத்து நீங்க இந்த நூலை இதுக்குள்ளால விட்டு இந்த 3 துளைகளையும் இணைக்கிற மாதிரி இந்த நூலை நீங்க விட்டு கொள்ளும். அதாவது அந்த நூல் நேரா போக வேண்டாம், அது அந்த துளைகள் நேர்கோட்டுல இருக்குன்னு. சரியா, அப்ப உங்களுக்கு அந்த 3 துளையும் நேரா இருக்கு. இப்ப நாங்க இந்த மெழுகுதிரி சுவாலைய இந்த முதலாவது துளைக்கு நேர தெரிகிற மாதிரி வச்சுட்டு 3வது இத நாங்க ஏ பி சி ரெண்டு வைப்போம். சரியா, இப்பொழுது இந்த ஏக்கு முன்னுக்கு இருக்கிற மெழுகுதிரியில சுவாலைய சி என்ற பக்கத்தில இருந்து துளையினூடாக அவதானிக்க போறோம். சரியா, அப்ப சிக்கு பக்கத்துல நாங்க கண்ணை வச்சு பார்ப்போம். சி என்ற கார்ட்போர்ட் அட்டையின் துளைக்கு நேராக கண்ணை வச்சு பார்க்க போறோம். அப்பக்குள்ள எங்களுடைய அவதானம் என்னவாக இருக்கும்? அப்ப 3 துளைகளும் நேர்கோட்டில இருக்கிறதுனால இந்த ஒரு துளையினூடாக வர ஒளி அடுத்த துளைக்கு நேரடியாக வரும். ஆகவே அந்த 3வது துளையினூடாக பார்க்கும் போதும் மெழுகுதிரி சுவாலை தென்படும். ஒரே நேர்கோட்டுல 3 துளைகளும் அமையும் பொழுது சி என்ற கார்ட்போர்ட் அட்டையின் துளையினூடாக
பார்க்கும் பொழுது எங்களுக்கு மெழுகுதிரி சுவால தெரியும். சரியா? அது முதலாவது சந்தர்ப்பம். அப்படி மூண்டையும் நீர் போட்டுல வச்சு பாரு. அது ஒரு சந்தர்ப்பம். இப்ப இரண்டாவது சந்தர்ப்பத்துல இந்த நூல் வந்து நடுவுல நாங்க போட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த நூல் ஒவ்வொரு துளைகளாலையும் அந்த நூல் நேர்கோட்டுல வராத மாதிரி ஏதாவது ஒரு கடுதாசி அட்டைய கொஞ்சம் நகர்த்தி வைக்கும். இப்ப இந்த கடுதாசி அட்டை பி என்ற கடுதாசி அட்டைய கொஞ்சம் கொஞ்சம் அரக்கி வைக்கும். அதாவது கொஞ்சம் மேல அரக்கி விடும். இப்ப இந்த நூல் அந்த துளை மேல போய் இப்ப எங்களுக்கு பி என்ற கடுதாசி அட்டைய கொஞ்சம் நகர்த்தி நாங்க வச்சுட்டு திரும்பவும் நாங்கள் ஊடாக அவதானிக்கும் போது என்ன தெரியும்? அப்ப இப்பொழுது எங்களுக்கு மெழுகுதிரியின் துவாலை சி என்ற கார்ட்போர்ட் அட்டையினூடாக பார்ப்பவருக்கு தென்படாது. இப்ப எதனால தெரியல? இப்ப எங்களுக்கு ஒளி வந்து மெழுகுதிரியில இருந்து வாரலை இப்படி இந்த துளையினூடாக வரும். அடுத்தது அது நேர வரணும்டா இங்கதான் துளை இருந்திருக்கணும், அது மேல போயிட்டு இதுக்குள்ள துளை வந்திருந்தாத்தான் அந்த துளையில இருந்து நேரடியாக அடுத்த துளைக்கு அது லெவலாகி இருக்கு. இப்ப எங்களுக்கு துளை வந்து மேல போயிட்டு, அப்ப கீழே எங்களுக்கு கார்ட்போர்ட் அட்டை தான் இருக்கு. அப்ப அந்த கார்ட்போர்ட் அட்டைகளால லைட் வருமா? வராது. அதாவது கார்ட்போர்ட் மட்டை ஒளியை உட்செல்ல விடாது. இப்ப மெல்லிய கண்ணாடியா இருந்திருந்தா அது நேரடியாக வந்திருக்கு. அப்ப இது கார்ட்போர்ட் மட்டை தானே, அப்ப அந்த மட்டை என்ன செய்யாது? ஒளிய இஞ்சால விடாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல வீஸ் கொஞ்சம் நகர்த்தி வைக்கப்பட்ட பிறகு சீனூடாக பார்ப்பதற்கு மெழுகுதிரி சுவாலை தெரியாது போகும். மெழுகுதிரி சுவாலை தெரியாம போகும். சரியா? அப்ப எங்களுக்கு ஒளி வந்து 3 துளைகளும் ஒரே நேர்கோட்டில் உள்ள போது மட்டும் மெழுகுதிரி சுவாலை தென்பட்டது. சரியா? ஒளி நேர்கோட்டுல வாரபடியினாலதான் இப்படி இருக்கு. ஒளியும் கொஞ்சம் வளைஞ்சு வரும் என்று சொன்னா நாங்க பி என்ற கார்ட்போர்ட் அட்டைய சிறிது நகர்த்தின பிறகும் அந்த லைட் இப்படி வளைஞ்சு வந்திருக்கு. ஆனா உண்மையாகவே ஒளி என்ன செய்யாது? வளைஞ்சு கொண்டு வருவது இல்லை. அதனால எங்களுக்கு என்ன நடக்குது? ஒளிக்கதிர் எங்களுக்கு தெரியல. சரியா? அப்ப இப்ப நாங்கள் ஒளி வந்து நேர்கோட்டுல பயணம் செய்யும் என்று சொல்லி முடிவுக்கு வரலாம். ஒளி வந்து நேர்கோட்டில் பயணம் செய்யும் என்கிற முடிவுக்கு வரலாம். சரியா? அப்ப இந்த பரிசோதனையினுடைய இந்த படத்தை போட்டு சில சமயம் உங்களுக்கு வினாக்கள் வரக்கூடும். சரியா? அப்ப இதுல நீங்க ஒரு சின்ன மெழுகுதிரியை கூட்டி இப்படி 3 பெட்டிகள் வந்து நேர் நேர கீறி போட்டு அதுக்கு கீழே நீங்க இந்த வினாக்களை எழுதி கொண்டா நல்லது. சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன மெழுகுதிரியும் 3 பெட்டிகளும் போட்டுக்கொள்ளுங்க. நாங்க இதுக்கு கீழே வினாக்கள் 2 எழுதிக்கொள்ளும். சரியா? ஒரு மெழுகுதிரியை எரிய செய்து
அதை நிறுத்தி வச்சிருக்கு. அதே போல 3 கார்ட்போர்ட் அட்டைகளை நேராக வைத்து படத்தை நீங்க சரி பண்ணுங்க. 3 கார்ட்போர்ட் அட்டைகள். இந்த படத்தை நீங்க கீறிக்கொள்ளும். ஒரு மெழுகுதிரி, ஒரு மெழுகுதிரியும் 3 கார்ட்போர்ட் அட்டைகள். A, B, C ஆகிய கார்ட்போர்ட் அட்டைகள். மூன்று துளைகளினூடாகவும் நூல் வந்து விட்டிருக்கிறார். இதனை கொள்ளுங்க. மெழுகுவர்த்தி, இதை நாங்க மெழுகுவர்த்தின்னு போட்டுக்கொள்ளுங்க. இது கார்ட்போர்ட் அட்டை. கார்ட்போர்ட் அட்டை, நூல். இதுல வரக்கூடிய மாதிரி வினாக்களை பார்ப்போம். இந்த படத்தை கீறினாக்கள் படத்துக்கு கீழே கேள்வி எழுதி. முதலாவது, படத்தை கீறி முடிய படத்துக்கு கீழே கேள்வி எழுத வேண்டும். சின்னதா ஒரு மெழுகுவர்த்தி கீறி கொள்ளணும். 3 பட்டியை போட்டுட்டு நடுவில் துளைகள். பெரிய கஷ்டம் இல்லை, சின்னதா நீங்க கீழே இதுக்கு கீழே எழுதுங்க. மேலே தரப்பட்ட பரிசோதனையின் மேலே தரப்பட்ட பரிசோதனையின் நோக்கம் யாது? மேலே தரப்பட்ட பரிசோதனையின் நோக்கம் யாது? அதாவது உங்களுக்கு இந்த பரிசோதனை செய்யப்பட்டதனுடைய நோக்கம், எதுக்காக இந்த செயற்பாடு நாங்க செய்யறோம். இது எதுக்காக நாங்க செய்து பார்க்க விழிக்கிட்டனாங்க, ஒளி வந்து நேர்கோட்டுல பயணம் செய்யும் என்றதை காட்டப்போம். இப்ப நாங்க சும்மா சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தானே பிள்ளைகள்.
ஒளி நேராத்தான் வரும், வளைஞ்சு வராது என்று சொல்லி சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப அதை என்ன செய்ய வேணும்? பரிசோதனைகள் ரீதியாக நாங்க மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி செய்து காட்ட வேணும். அதுக்காக இப்ப இந்த பரிசோதனையில நாங்க 3 துளைகளையும் நேராக இருக்கிற மாதிரி ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கிறோம். திரும்ப அந்த 3 துளைகளும் நேராக இல்லாத மாதிரியும் செக் பண்ணி பார்க்கிறோம். இந்த 2 சந்தர்ப்பத்தில இருந்தும் நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். ஒளி நேராகத்தான் பயணிக்கும். அப்ப எங்களோட பரிசோதனையினுடைய நோக்கம் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் என்பதை காட்டுதல். அதைத்தான் செய்து பார்க்க போறோம். சரியா? ஒளி நேர்கோட்டில் செல்வதை காட்டுதல். ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை காட்டுதல். இதுதான் எங்களோட பரிசோதனையினுடைய நோக்கம். அதை காட்டுறதுக்காக இது செய்திருக்கு. இப்ப எங்களுக்கு மெழுகுதிரி மூன்று துளைகளும் நேராக இருக்கும் பொழுது, அப்ப எங்களுக்கு இப்பரிசோதனையில துளைகள் நேராக உள்ள போது அவதானம் என்ன? இரண்டாவது கேள்வி. துளைகள் நேராக உள்ள போது அவதானம் என்ன? அவதானம் யாது? துளைகள் நேரா இருக்க, இது மூன்றும் நேரா இருக்கும் பொழுது அவதானம் என்ன? அதாவது நீங்க என்னத்தை பார்க்கலாம்? இப்ப துளைகள் நேராக இருக்கும் பொழுது நாங்க என்னத்தை பார்க்கலாம்? மெழுகுதிரியினுடைய சுவாலையானது தெளிவாக தென்படும். இது தெளிவாக தென்பட்டது என்று சொல்லலாம். நேரா இருந்தா மூன்று துளைகளும் ஒரே மாதிரி நேரா இருந்தாப்புல மூன்றுக்குள்ளாலையும் வடிவா தெரியும். ஆகவே மெழுகுதிரி சுவாலை தென்படும் என்று சொல்லும். மெழுகுதிரியினுடைய சுவாலை தெரியும். எழுதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த துளைகள் நேராக இருக்கின்ற பொழுது அவதானம் என்னவாக இருக்கிறது? மெழுகுதிரி எரிவது தெரிகிறது. ஆகவே மெழுகுதிரியின் சுவாலை தெளிவாக தென்படும். சரி, அப்ப மூன்றாவது வினாவை பார்ப்போம். நாங்க இந்த படத்தை அழிச்சு கொள்கிறோம்.
இந்த படத்தை நீங்க பார்த்து தீர வேணும்னா உங்களோட பாட புத்தகத்துல 88வது பக்கத்துல இருக்கு. 88வது பக்கத்துல அந்த படம் இருக்குது. நீங்க கீறாதாக்கள் அதுலயும் பார்த்து திரிக்கொள்ளலாம். 88ஆம் பக்கம். மூன்றாவது வினாவை எழுதிக்கோங்க. பி எனும் கார்ட்போர்ட் அட்டையை சிறிது நகர்த்தி சிறிது விலக்கி வைக்கப்பட்ட பின் அவதானியாது. பி என்ற கார்ட்போர்ட் அட்டையை சிறிது விலத்தி வைக்கப்பட்ட பின் அவதானம் யார்? அப்ப அந்த நடுவுல இருந்த கார்ட்போர்ட்டை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அப்ப அந்த நூல் நேராக இருக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் அவதானம் யாது? என்னத்தை அவதானி? இப்ப நூல் நேராக இல்லை எங்களுக்கு மெழுகுதிரியினுடைய சுவாலை தென்படாது. மெழுகுதிரி சுவாலை தெரியாது. உங்களுக்கு துளை நேராக இருந்தா மட்டும்தான் மெழுகுதிரி தெரியும். இப்ப அட்டைய சிறிது விலத்தினோன்னு அந்த துளையும் கொஞ்சம் விலத்தி போயிடும். ஆகவே மெழுகுதிரி சுவாலை தென்படாது என்று சொல்லும். மெழுகுதிரியினுடைய சுவாலை தென்படாது என்று சொல்லும். எங்களுக்கு விலத்தி வச்சால் தெரியாது. சரி, அப்ப இதை இந்த மூன்றாவது கேள்வியையும் பார்த்து எழுதிக்கொள். நான்காவது வினா. தரப்பட்ட செயற்பாட்டில் இருந்து இந்த செயற்பாட்டில் இருந்து நீங்கள் பெறும் முடிவு யாது? பரிசோதனையில நீங்க செய்ததுல இருந்து நீங்க என்ன முடிவுக்கு வந்திருப்பீங்கள்? அதான் முடிவு. சரியா? அப்ப நாங்கள் இந்த பரிசோதனைய செய்ததென்ற நோக்கம் என்னது? ஒளி நேர்கோட்டில செல்லும் என்றத காட்ட போறோம். அதான் எங்களோட நோக்கம்.
ஆகவே இதை செய்த முடிய எங்களுக்கு என்ன முடிவுக்கு வந்திருப்போம்? ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்யும். எங்களுக்கு இந்த நோக்கமானது கடைசியா என்ன செய்யும்? நிறைவேறிட்டு அதை காட்ட வேணும்ன்றதுக்காகத்தான் இந்த பரிசோதனையை நாங்க ரெடி பண்ணினாங்கள். இப்ப நாங்க ரெடி பண்ணி செய்து பார்த்ததுல துளைகளை நேராக வைத்த போது ஒளி வருகிறது. நாங்க சிறிது கார்ட்போர்ட் அட்டையை நகர்த்தி வச்ச உடனே அதுக்குள்ளால ஒளி வர இல்லை. ஆகவே இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். அது என்ன முடிவு? ஒளி நேர்கோட்டில தான் பயணம் செய்யும். சரியா? அப்ப நாங்க எடுத்துக்கொண்ட முடிவு என்னது? ஒளியானது நேர்கோட்டில் பயணம் செய்யும். கொள்ளுங்க, ஒளியானது நேர்கோட்டில் பயணிக்கும். ஒளியானது நேர்கோட்டில் பயணிக்கும். சரியா? இப்ப இன்னைக்கு நாங்க பார்த்த விஷயத்த திருப்பி இருக்க ஞாபகப்படுத்துவோம். இப்ப நாங்க முதலாவது பார்த்தது திரவங்களின் ஊடாக ஒளியூடு காட்டுமா இல்லையா என்றத பார்த்தோம். எங்களுக்கு அதுக்கு நீரினூடாக வருதா இல்லையான்னு பார்த்தோம். அதே போல வாகனங்கள்ல பயன்படுத்தின கழிவெண்ணெய் அல்லது மசகு எண்ணெயினூடாக ஒளி வருகிறதான்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்ல பிள்ளைகள், உங்களுக்கு வேற வேற திரவங்கள் கிடைச்சா நீங்க ஒவ்வொன்றுக்குள்ளாலையும் வச்சு பார்க்கலாம். இப்ப தேனை விட்டு பார்க்கலாம், அல்லது மென்பானங்கள் சோடாக்கள் இருந்தா சோடா போத்தலுக்குள்ளால பார்க்கலாம். சரியா? அந்த மாதிரி அல்லது மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி இந்த வேற வேற திரவங்கள் இருந்தா அதுகளை வச்சு நீங்க பார்க்கலாம். அதுக்குள்ளால லைட் வருதா இல்லையா? எங்களுக்கு அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். சில திரவங்கள் தனக்கூடாக ஒளிய போக விடுகிறது, சில திரவங்கள் தன்னூடாக ஒளிய போக விடாது. சரியா? அப்ப எதிர்பக்கத்துல இருக்கிற ஒளிய தன்னூடாக பார்க்க விடுமெண்டா அது ஒளியை ஊடுகாட்டும் பொருள். ஒளிய தன்னூடாக ஊடுகாட்டும். சிலது எதிர்பக்கத்துல இருக்கிற ஒளிய தெரிய விட, அதாவது தெரியாது என்றா அது ஒளியை ஊடு காட்டாது. இப்ப கடதாசி அட்டை காட்டாது. அப்ப இதுல நாங்க கார்ட்போர்ட் அட்டையை வச்சு பார்த்தனாங்க, அது ஒளியை ஊடு காட்டாது. அதே போல உலோகங்கள் காட்டாது, பலகை காட்டாது. சரியா? சில பொருட்கள் ஒளிய லைட்டா கசிய விடும். சரியா? அதை நாங்க வெண்ணெய் பூசப்பட்ட கடதாசி, கலங்கின தண்ணி, கலங்கிய நீர் என்று சொல்லுவோம். சரி, அதே மாதிரி அந்த எண்ணெய் பூசப்பட்டிருக்கிற கடதாசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஆயிடும், அதனூடாக ஒளி தெரியும். செலோபேன் தாள் எல்லாம் என்னது, ஒளி முதல் தெளிவாக தெரியாது, ஆனா ஒளி கசிய விட்டு காட்டும். அப்ப அதுவே ஊடு கசிய விடும் பொருட்கள் சொல்லும். அதே போல ஒளியானது நேர்கோட்டில பயணம் செய்யும் என்றத காட்டுறதுக்குரிய பரிசோதனையை செய்து பார்த்தோம். வேண்டிய வகுப்புல நாங்க பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். யாருக்காவது இந்த ஒளி நேர்கோட்டில பயணம் செய்யும்ன்றதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க
உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைண்டா பிள்ளைய நாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தொடர் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். தேங்க்யூ.